الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل وسلم على نبينا محمد وآله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. قال تعالى في آية أخرى: ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال نبينا صلى الله عليه وسلم: من حسن الاسلام المرء تركه ما لا يعنيه. رواه الترمذي. அன்பான சகோதர சகோதரிகளே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய வேளையில், அதனுடைய நேரத்தில் நம்முடைய ஹாஜத்துகளும் நம்முடைய நியத்துகளும் நம்முடைய நோக்கங்களும் கபூல் செய்யக்கூடிய, நிறைவேறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரம். ஜும்மா தொழுகையினுடைய நேரம் பொதுவா ஆரம்பித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் கூட கபூலாகக்கூடிய துவா கபூலாகக்கூடிய நேரங்கள் இருக்கிறது என்ற விஷயத்தை நாம் பல்வேறு மூத்த மார்க்க அறிஞர்களுடைய விளக்கங்களின் வாயிலாக அறிய முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான துவா கபூலாகக்கூடிய இந்த நேரத்தில் தூங்காமல், சோம்பலாக இல்லாமல், நம்முடைய நாட்டத்தையும் தேட்டத்தையும் அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்னதை வாழ்க்கையில கேட்டு கடைபிடிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் மூலம் இம்மை மறுமையிலே எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே நாம் இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த ஜும்மாவுடைய உரையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், தேவையில்லாதத ஒரு முஸ்லிம் விட்டுடும். தேவையில்லாத சமாச்சாரத்துல, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது. நமக்கு எதன் மீது அறிவு இல்லையோ, ஞானம் இல்லையோ, அது விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிறந்தது. அப்படிங்கிற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மேற்கோள் காட்டி நாம சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுல 208வது வசனத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே அழைக்கிறான். நம்மெல்லாம் நம்பிக்கையாளர்கள் தானே. நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். மார்க்கத்துல முழுசா நுழைஞ்சுங்க. என்ன அர்த்தம்? சிலை வழிபாட வணங்குறத விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்தோம், தர்கா வழிபாட விட்டு விலகி தௌஹீத் கொள்கையை தெரிந்து இஸ்லாத்தை முழுசா ஃபாலோ பண்றோம். அதான் முடிஞ்சு போச்சு, மார்க்கத்துல முழுசா நுழைஞ்சிட்டோம் இப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இணை வைப்பை விட்டதால், இணை வைப்பை விட்டு விலகி விட்டால் நான் முழுசா உள்ள வந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஷிர்கை விட்டு விலகி விட்டால் நான் முழுசா வந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. மார்க்கத்தை ஒவ்வொரு விஷயத்திலும் விளங்கி அமல் செய்யும், அதுலதான் முழு நன்மை இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, நாம பிற்காலத்துல நம்ம யாரும் வழி எடுக்க முடியாது. புதுசு புதுசா கொள்கை வரும், கோட்பாடு வரும், முஸ்லிம்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட குளறுபடிகள் குழப்பங்களை உண்டு பண்ணுவான். அதெல்லாம் சரி நம்பி பின்னாடி போவோம். இதெல்லாம் எதுக்கு தேவை நமக்கு? அதனால
ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மார்க்கத்துல முழுசா விளங்கிக்கிட்டா குழப்பத்துக்கு வேலை இல்லை, நம்மளை யாரும் வழி எடுக்க முடியாது. அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பிய நீங்கள், என்னை நம்பிக்கை கொண்ட நீங்கள் இந்த மார்க்கத்தில் முழுவதுமாக நுழைந்து விடுங்கள், குறை வைக்கக்கூடாது. உங்க ஈமான் விஷயத்துல குறை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒலா தத்தபி ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணாதீங்க, பின்பற்றாதீங்க. புறம் இருக்கு, பசாது இருக்கு, என்ன அவதூறு இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் தெளிவான ஒரு எதிரி, ஆண்களுக்கும் எதிரி, பெண்களுக்கும் எதிரி. முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்குமே ஷைத்தான் தெளிவான எதிரி. அந்த எதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துன் நாஸ், நீங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய வசனம், குல் அஊது பிரப்பின் நாஸ், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய வசனம். அதுலதான் அல்லாஹ் சொல்றான், அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய மனசுல புகுந்து பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவான். நல்ல ஆள்களையும் கெட்ட ஆள்களா பார்க்கணும், நல்லவங்களையும் கெட்டவங்களா சித்தரிக்கணும். இன்னைக்கு அதான் நடக்குது. அவதூறு சுமத்துறதுல இருந்து எல்லாமே அதான் நடக்குது. கெட்டவங்க எல்லாம் நல்லவங்களா காட்டி அளிப்பாங்க, நல்லவங்களை கூட கெட்டவங்களா மாத்தி விடுவாங்க இந்த உலகம். அப்படியான சூழ்நிலையில இன்றைக்கு கூடவே இருந்து நம்மளோடு பேசி பழகி கொண்டு ஷைத்தானுடைய வேலையை நம்ம கூட இருந்து, இரண்டு வீடுகளுக்கு மத்தியில சண்டை, கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை, தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில உள்ள சண்டை, கொடுக்கல் வாங்கல சண்டை, வரன் தேடுறதுல சண்டை, பெண் பார்க்கறதுல கெடுத்து விடுறது போன்ற பல விஷயங்களை ஷைத்தான்களுடைய தோற்றத்துல மனிதர்கள் வராம, மனிதர்களுடைய தோற்றத்துல ஷைத்தான்கள் உலாவி சீரழிக்கிறார். அல்லாஹ் இதை தெளிவா சொல்றான்ல, நாம மார்க்கத்தை தெளிவா புரிஞ்சிட்டா ஷைத்தான் வந்தா இது ஷைத்தானுடைய வேலை, இவங்க ஷைத்தானுடைய வேலையை செய்யறாங்க, நம்ம கவனமா இருக்கணும்னு என்ன செய்யலாம், நம்மள எச்சரிக்கையா இருக்கலாம். நம்ம அந்த எச்சரிக்கையை தவற விட்டுட்டோம்னா நமக்கு தான் எல்லா பிரச்சனையும் நம்ம காலடியில நிற்கும். அதனாலதான் அல்லாஹ் தெளிவா சொல்றான், மார்க்கத்தை முழுசா விளங்குங்க, விளங்கி அதன்படி அமல் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப இதுக்கு ஹதீஸ் ஒண்ணு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திரும்பிக்கிற வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது என்ன, மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ, ஒரு முஸ்லிமான மனிதர், ஒரு முஸ்லிமான மனிதர், நல்ல ஒரு சிறந்த ஒரு அழகான ஒரு முஸ்லிமான மனிதர் என்ன பண்ணுவாங்க, தர்க்குஹு மாலா யானி, எனக்கு தேவையில்லை, இந்த விஷயத்துல நான் தலையிடுறதுக்கு எனக்கு எந்த அவசியம் இல்லை, இது எனக்கு வேண்டாத வேலை, எனக்கு அவசியம் இல்லாத விஷயம் இது, நான் போய் மூக்க நுழைச்சி செய்ய தெரியாததை செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதை விட எனக்கு தெரியலன்னு ஒழுங்குறது புத்திசாலித்தனம். அதிக பிரசங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூக்க நுழைச்சி வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டு போற நிலைமையெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு தெரிஞ்சதை தெளிவா செய்வோம், தெரியாதது எதுவோ அதை விட்டு விலகிடுவோம். அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நல்ல முஸ்லிம், ஒரு சிறந்த முஸ்லிம், ஒரு அழகான முஸ்லிம், ஒழுக்கமுள்ள முஸ்லிம், நற்குணம் உள்ள முஸ்லிம் என்ன செய்வாரு, தனக்கு தேவையில்லாத விட்டு விலகிடுவார். என்னதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பார்க்கணும் இல்லையா, எது எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கும் போது அதுக்கு விளக்கங்கள் இந்த ஹதீஸ்ல தஃசீர கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு முதலாவது மாதா தாமது, இவங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு ஆள் சும்மா உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு ஆண்களோ பெண்களோ சும்மா உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள போய் நோண்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு போய் என்ன செய்யுது, சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க சொரிஞ்சு விடுறதுங்கிற மாதிரி நோண்டுது. அப்ப அவங்க ஏதாவது வாயை கொடுத்தாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும், ரொம்ப பெருசாயிடும். சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறால சும்மா விட்டுற வேண்டியதானே, போய் நோண்டிக்கிட்டே இருக்கு. இந்த நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டா விளையாட்டு விளையாடும்.
சாதாரணமான விஷயம் கூட பெரிய பிரச்சனையாயிடும். அந்த அடிப்படையில அல்லாண்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளை போய் நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், இப்படி இந்த துருவி துருவி ஆராயக்கூடிய ஒரு பண்புகள் இருக்கிறது. இந்த கேள்வியே முதல் தப்பு. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? அதாவது மார்க்கத்துக்கு எதிராக ஒரு தப்பு செஞ்சா அதை கேட்கலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கிறாங்க, அதபுல் முஃப்ரதுல வருது ஹதீஸ் புக்ல, ஒரு சஹாபி காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு அந்த அரபி பாட்டுன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு இசையும் இருக்காது, ஒண்ணு இருக்காது, ஒரு கவிதை பாடிட்டு இருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்க? இது தேவை உள்ள விஷயம், தேவையில்லாத விஷயம் கிடையாது. இன்னும் ரசூலை கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன், அரபு கவிதைகளை பாடிட்டு இருக்கேன், ஏன் இந்த நேரத்தை வீணாக்குறேன்? சும்மா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சூரத்துல் பக்ரா அந்த அத்தியாயத்தை ஓதுனா எவ்வளவு நல்லது தெரியுமா? அது எவ்வளவு நல்ல புண்ணியம் தெரியுமா? அது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னாங்க. இனிமேல் கொண்டு இந்த மாதிரி செயலை நான் உன்னிடத்தில் காணக்கூடாது. அவன் நேரத்தை நன்மையின் பக்கம் செலவழிக்காமல் தீமையின் பக்கம் பொழுத போக்கும் போது ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கிறார். மன நிம்மதிக்காக மன அமைதிக்காக ஒருத்தவங்க தனியாவே அமைதியா இருப்பாங்கன்னாலும் சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துல சைத்தான் வருவான். நீ அதை நினைச்சுப்பார், நீ இதை நினைச்சுப்பார், உனக்கு அவங்க அப்படி பண்ணாங்க, உனக்கு இவங்க இப்படி பண்ணாங்க, உனக்கு அவங்க அப்படி துரோகம் பண்ணாங்க, உனக்கு இவங்க இப்படி துரோகம் பண்ணாங்க, நீ இதை மன்னிக்காத, போ சண்டை போடு, போய் பலாய் செய் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறோம். அப்ப தனிமையிலும் இறைவனை நினைவு கூறலாம், திக்ருகள் செய்யலாம் அப்படிங்கும்போது என்ன செய்யணும்? அந்த மாதிரி மன அழுத்தங்கள், நம் கவலையில, நம்முடைய சோகத்துல, நம்முடைய பிரச்சனைகளை யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிற நிறைய பேரு தனிமையில உட்கார்ந்து ரீல்ஸ், சோசியல் மீடியா, யூடியூப்ல பைத்தியமா போகாம திக்ருகள்ல இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் அதிகமாகாது, இருக்கிற நோய் கூடாது, இல்லாத நோய் உடலுக்குள்ள வராது, நைட்டுக்கு நிம்மதியா தூக்கமா இருக்கும், தூக்கம் கெட்டும் போகாது. இந்த கெட்ட கனவு, தூக்கத்துல பதறது, யாரோ என்னமோ செய்யறமா இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? தனிமையை நிறைய வீணாக்குறாங்க, வீணாக பொழுத கழிக்கிறாங்க. ஷைத்தானுக்கு ஆதரவான அந்த நேரங்கள் செலவழிக்கப்படுகிற போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் உடலுக்குள்ள புகுந்து. அதனால சும்மா உட்கார்ந்தாலும் தனிமையில் உட்கார்ந்தாலும் இறை நினைவோடு உட்கார வேண்டும். செல்போனோடு எனி டைம் உட்காருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்துல சொல்லிக்கணும். அன்னைக்கு கவிதை பாடினாரு, இன்னைக்கு செல்போனோட தனியா உட்கார்ந்து பொழுது அன்னைக்கு ரீல்ஸ் பார்க்கறது தான். நிறைய பேர் ரோட்ல பாத்தீங்கன்னா ஹெட்போனை மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே போகக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா ரீல்ஸ் தான். அதனால இது தேவையில்லாத விஷயம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறன்னு சொல்லி மார்க்க அடிப்படையில் இருக்கிறவங்களை போய் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிறன்னு கேட்கறது அவசியமற்ற விஷயம். அதே மாதிரி சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் சம்பந்தம் இல்லாம நம்ம கேள்வி கேட்டா நமக்கு தான் பிரச்சனை. அந்த மாதிரி வேலையை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறத தெளிவான முறையில் புரிஞ்சுக்கணும். நன்மைக்காக கேள்வி கேளுங்க, நீங்க கேட்கிற கேள்வி தீமைக்காக மாறிடக்கூடாதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்து என்னது? பிகம் செய்யாரத்து. ஒருத்தர் ஒரு வாகனம் வச்சிருப்பாரு. இது என்ன விலை? ரெண்டு நோக்கம் இருக்கு கேட்கறது. ஒரு பைக்கு எதுவோ அவரால் முடிஞ்சது அவருடைய தேவைக்கு வச்சுக்கிறார். என்ன விலை, என்ன ஏது இப்படின்னு கேட்க வேண்டியது. ஒருவேளை அவர் டியூக்கோ வட்டிக்கோ எடுத்திருந்தா அதை 4 பேர்கிட்ட சொல்ல வேண்டியது. அல்லாஹ் பார்த்துட்டான், அவர் வட்டிக்கு கடன் வாங்கி தான் டியூல தான் வண்டி எடுத்திருக்கிறாருன்னா அவர் அல்லாட்ட பதிச்சுக்கிட்டு போகும். நம்ம யாரு? இவன்லாம் முஸ்லீம் அல்லா அல்லான்னு பேசிக்கிட்டு தெரியுமா, தௌஹீத் பேசுறான், மார்க்கம்னு பேசுறான், பாரு வட்டிக்கு போய் இதை வாங்கிருக்கான் இப்படின்னு இன்னும் நேரம் போய் அவர்கிட்ட சொல்லு, இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்கு. அது நான் ஊரு கூட சொல்றது. அதனால நமக்கு அது தேவையில்லாத விஷயம். யார் என்ன வாங்கிட்டு போட்டோம்,
அவங்கள அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹராமான வழியில் போனா அல்லாவே குற்றம் முடிப்பான், கேள்வி கேட்பான். நமக்கு அது சம்பந்தம் இல்லை. கேட்கிறேன்னு கேட்டுட்டு அவர் சம்பாதிச்சு வாங்கினாரோ, கடனுக்கு வாங்கினாரோ, வட்டிக்கு வாங்கினாரோ, அது அவருக்கு அவருடைய விஷயம். அல்லாஹ் ஹராமான முறையில அவரு போயிருந்தாருன்னா அல்லாஹ் வந்து அதை குற்றம் முடிப்பான். அதனால இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது, இத தலையில் நுழைத்து நம்ம வேண்டாத வேலைகளை செய்யக்கூடாது. அதே மாதிரி மட்டம் தட்டுறது இருக்கு. சைக்கிள்ல போற ஆளு சைக்கிளுக்கு அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவதான் போக, இதை வச்சு மட்டம் தட்டுறது இருக்கு, பெருமை அடிக்கிறது இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடை பயணம் தான். ஒட்டகம் கூட பணக்காரங்க தான் வச்சிருப்பாங்க. விலை உயர்ந்த ஒட்டங்கள், BMW ஈக்குவலான ஒட்டகங்கள்லாம் இருக்கு. அதனால அதுக்குதான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் பறக்கத் செஞ்சிருக்கான், அதுக்கு தகுந்த வாகனத்தை அவர் வாங்குவார். அது தப்பு இல்லை, வண்டிக்கு தான் போகக்கூடாது. ஆனா நம்ம அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதை கேட்டுட்டு சில நேரம்ல பொறாமையும் வரலாம். சில நேரம் அந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க, பத்தியா இவன் எப்படி இருக்கான் பாரு, அது தீமை தானே. ஒரு ஆளை பார்த்து நாம ஏன் கண்ணு போடணும்? ஒரு ஆளை பார்த்து ஏன் நம்ம ஏங்கணும்? ஒரு ஆளை பார்த்து ஏன் நம்ம பொருளாதார ரீதியில பொறாமப்படணும்? அவருக்கு அல்லாஹ் கொடுத்தது, உனக்கு வேண்டாம் நீ அல்லாஹ்ட்ட கேட்டுக்கோ. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை தடுத்தாங்கன்னா அதுல பல விஷயங்கள் இருக்குங்கிறதுனாலதான் இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன, கம் ராத்திபு, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இப்படின்னு கேட்கறது மூலமா பல விஷயங்கள் இருக்கு. இப்ப திருமணத்துக்கு மாப்பிள்ளை தேவைன்னா இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்ட முடியுமா? இவன்லாம் பொண்டாட்டியை ஓட்ட கவனிக்க மாட்டான், அதனால இவனுக்கு பொண்ணு கொடுக்கல. எவ்வளவு கேவலமான விஷயம் பல ஊர்கள் நடக்குது. இதெல்லாம் சத்தியத்தை சொல்றதுனால பல பேருக்கு தவறா புரியணும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அவருடைய வயதை காரணம் காட்டி, அவருடைய பொருளாதாரத்தை காரணம் காட்டி தான் இன்னைக்கு சம்பந்தம் கொடுக்கறதுல சம்பந்தம் இருக்கிறது. இதுல என்னது, பொருளாதாரத்தை பேஸ் பண்ணிதான் வாழ்க்கைன்னா காசு பணமே இல்லையா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல? பொருள் பண்ட மாற்றம் தானே. நபிமாருடைய காலத்துல பெரும்பாலும் பண்ட மாற்றங்கள் தான், நாணயமே கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நாணயம் இல்லாத காலத்துல, காசு பணம் இல்லாத காலத்துல பொருள் முக்கியம் பெற்றுச்சு. அதனால பாரபட்சங்கள் இல்லாம இருந்துச்சு. இஸ்லாம் அடிப்படையில ஏற்றத்தாழ்வு இல்லாம இருந்துச்சு. என்னைக்கு நோட்டுன்னு வந்துச்சோ அன்னைக்கு எல்லாமே கௌரவம் பார்த்து தான் கொடுக்கிற ஒரு நிலைமை. அப்படி கௌரவம் பார்த்து கொடுத்த எத்தனையோ வாழ்க்கை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிருக்கு. அதனால அவன் உழைப்புக்கு அவன் வாழ்றான், அவன் தகுதிக்கு அவன் சம்பாதிக்கிறான், அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி சம்பளம் அவன் வாங்கிக்கிறான். அல்லாஹ் உனக்கு பறக்கச் செய்யணும்னு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்துமா, இது போதுமான்னு அக்கறையா கேட்கிறவங்களும் இருக்காங்க. அது அக்கறையில வரும். மட்டம் தட்டுறதுக்காக அப்படியா அப்படின்னு தலையாட்டிட்டு போய் இவன்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிற லாய்ப்பட அப்படிங்கிற மாதிரி பின்னாடி மட்டம் தட்டி பேசுறதுக்குள்ள ஆளுகளும் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல யாரும் எவ்வளவு வாங்கிட்டு போறாங்க, நமக்கு இருக்கிற ஒரே நல்லெண்ணம் அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் பறக்கச்சு, அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையில செழிப்பாக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்து என்ன தேவையில்லாத விஷயம், மத்தா கத்த சௌவஜ், நீங்க எப்ப திருமணம் பண்ணுவீங்க? சில பேருக்கு இப்ப பாருங்க, இஸ்லாத்துக்கு வந்த ஆட்களுக்கு 33 வயசு 35 வயசு, நம்மகிட்ட படிச்சுட்டு இஸ்லாத்துக்கு வந்து என்கிட்ட படிச்சுட்டு பல பேர் இன்னைக்கு கியூல நிக்கிறாங்க. 4-5 வருஷமாவும் நம்ம கேட்டுக்கிட்டு தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒழுங்காவே அமையல. வயசு 35 ஆயிடுச்சு. அவங்கள அளவுக்கு நம்ம கவலைப்படும். அப்ப இதெல்லாம் எங்க போய் சொல்ல, சில பேர் இஸ்லாத்தை விட்டே போயிடலாம். இதெல்லாம் யார் பொறுப்பு? அப்ப திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் உதவிகளையும் செய்யணும். அதை விட்டுட்டு யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒன்றும் பொருளாதார சூழ்நிலைகள் இல்ல, அவனுடைய நிற சூழ்நிலைகள்
குடும்ப சூழ்நிலையெல்லாம் காரணம் காட்டி வரன் வராம இருக்கலாம், இல்ல வரன் தடுக்கப்படலாம். அவனே 1008 சோகத்துல இருப்பான். இந்த கேள்வி அவன் மனசை பாதிக்கும், அவன் மனசை காயப்படும். கேட்கிறத விட உதவியாக நாம அதுக்கான முயற்சிகளை சேர்ந்து எடுக்கணும்னு நிலைமை வரும்போது அது வேற. ஆனால் எதையுமே கேட்கறது, சில பேர் கேள்வி கேட்கறதுக்கு மட்டுமே இருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு நோவினை செய்வதுங்கிறது, அதனால நீங்க எந்த உதவியும் செய்யாம வெறும் கேள்வியை மட்டும்தான் கேட்கறீங்கும் போது எவ்வளவு சம்பளம், கூடுதல் சம்பளம், ஏதாவது வேலை சேர்த்து போறியா அப்படின்னா நீங்க கேட்கறீங்க. ஆக கஷ்டப்படுறவனை பார்த்து அன்சார்களும் கேட்டார்கள், உதவியை செய்தார்கள். ஆனா நீங்க கேள்வி மட்டும்தான் இருக்கு, உதவிங்கிறது இல்ல. யாரும் எப்படி போயிட்டு போறாங்கிற நிலைமை தான் என்ன செய்யுது இருக்குதுங்கிறதான் நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக சொல்றாங்க, மாதா காலலக்க புலான், மாதா காலலக்க புலான், இன்னவன் என்ன ஒன்று சொன்னான். இது நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. இது இது ஒன்று அவன் சொன்னானே, என்ன சொன்னான். இப்ப ஜும்மாவிலே நம்ம பேசுறோம், தெளிவில்லைன்னா எது தெளிவா இருக்கு, என்ன கருத்துன்னு தெளிவு கேட்கணும், தவறாக புரியக்கூடாது. போன வாரம் பாலியலும் போதையும் பேசணும். சமூக வலைதளங்கள்ல பெண்கள் சீரழிகிற விஷயங்களை சொன்னோம். 20 ஆண்டுகள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டும் சரி, பிற மதத்தவனா லவ் பண்ணி காப்பீரா போன பெண்களுக்கும் சரி நான் பாடம் நடத்திருக்கேன். அந்த பெண்கள் நாங்கள் ஒழுக்கம் கெட்டு போனதற்கு இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, ஜனநாயகம் திரைப்படம் வெளியே வந்து சைத்தான்கள் ஆடுற ஆட்டத்தை பாருங்கள், குறிப்பா முஸ்லிம் பெண்கள். இதை வச்சு போன வாரம் நம்ம பயன்படும். இதே யாரையும் குறித்தல்ல. குறிப்பா இந்த பயான்லாம் நம்ம பேசும்போது என்ன நினைக்கணும்னா, 5 வேளை தொழக்கூடிய நாம், நம்மை பற்றி இந்த விஷயங்கள் இருக்காது. இந்த விஷயத்தை இது போன்று முஸ்லிம்கள் செய்கிறார்கள், நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருப்பார்கள் என்ற ஒரு புரிதல் என்ன செய்யணும், கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா தொழக்கூடிய உங்கள்கிட்ட அந்த எண்ணமே வராது. தக்குவா உள்ள பெண்களும் ஆண்களும், தொழிற்கூடிய பெண்களும் ஆண்கள்கிட்டையும் இந்த படம் மோகம், இந்த சினிமா மோகம், இந்த சீரியல் மோகம், இந்த மோகம்லாம் வராது. அப்படிங்கும்போது அப்ப தொழுகை உள்ளவர்கள் அல்லாத, தொழுகை அல்லாத தொழாதவர்கள், ஒழுக்கமில்லாதவர்கள் பல, நேற்று கூட ஒருத்தர் கோயம்புத்தூர்ல போன் போடுறார், இஸ்லாத்துக்கு வந்தா ஒரு பையன் என் பிள்ளை லவ் பண்ணி வந்தான், என் மகளுக்கு ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறந்திருக்கு, ஆனா அவன் திரும்பி ஒழுங்கா இருக்காங்க, இவன் நாசமா போறாங்க. ஆடைகள்ல ஒழுங்கு இல்ல, அதுல ஒழுங்கு இல்ல, இதுல ஒழுங்கு இல்லைன்னு அழுகிறார் போன போட்டு. இதெல்லாம் மீன் பண்ணி தான் போன வாரம் நம்ம என்ன செஞ்சோம், ஒரு சமுதாய விழிப்புணர்வுக்காக பேசுறோம். அத தெளிவு பெற வேண்டியது அவசியம். காதும் காதும் வச்ச மாதிரி கண்ணு, இவர் என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாருன்னா அது புறமா போயிடும், பசாதா போயிடும், அவதூறா போயிடும், அப்படியே பாவத்துல போய். அதனால சந்தேகம் என்றால் பேசியவரிடத்திலே கேட்டுக்கொள்ளலாம், விளக்கங்களை கேட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை, அது தவறல்ல. கேட்கும் போதுதான் இன்னமும் தெளிவா அதிகமாகும். சைத்தான் வந்து அந்த வழியில ஊடுருவ மாட்டான். இப்ப சொன்னேன் இல்லையா, அவன் பகிரங்கமான விரோதி, நல்லா சொல்றான். அவன் விரோதத்தை தான் ஏற்படுத்துவான், நட்பை ஏற்படுத்த மாட்டான், உறவை ஏற்படுத்த மாட்டான். ஆக அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மாதிரி விஷயங்கள்ல யாராவது நம்மளை விட்டுட்டு தனியா போய் தூரமா 2 பேர் பேசினாங்கன்னா நீங்க கேட்காதீங்க, அவங்க என்ன பேசினாங்க, இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்காதீங்க. கேட்டீங்கன்னா ஒருவேளை உங்களை பத்தியே புறம் பேசியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வருத்தமா போயிடும், உங்களுக்கு அது கவலையா போயிடும், உங்களுக்கு அது சங்கடமா போயிடும். இனி அவங்கள கண்ணால பார்க்கும் போதெல்லாம் வெறுக்கணும், விரோதம் பண்ணணும், குரோதம் பண்ணணும், சண்டை இழுக்கணும், வம்பு இழுக்கணும்னு நம்முடைய நீயத்தை, நம்முடைய எண்ணத்தை அப்படியே ஆக்கிடுவான். நம்ம தொழுகையில கூட நிம்மதியா இருக்க முடியும்.
அல்லாஹ்வை நிம்மதியை தொழ முடியாது. இதுக்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், மின் ஹுஸ்னில் இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யஅனி. ஒரு நல்ல அழகான சிறந்த ஒரு முஸ்லிம் தனக்கு தேவையில்லாத விட்டுருவாரு. அதுல நான் கடைசியா சொன்னது, மாதா கால லக்க புலான், இன்னும் இருக்கான இவன் என்ன சொன்னா உங்ககிட்ட, இவன் இருக்கால, இவன் என்ன சொன்னா என்னை பத்தி, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்டு தெரியணுண்டு, அவசரப்படக்கூடாது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாசுதவனாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் ஜும்மாவில தேவையான விஷயங்களை செய்வதும் தேவையற்றத, அதாவது தீமையை தரக்கூடிய செயல்பாடுகளை விட்டு விடுவதுங்கிற அடிப்படையில நம்ம உரையை பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு இருக்காங்க, 3 பேர் இருக்கிற இடத்துல தனித்து ஒரு ரகசியம், ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டு 2 பேர் ரகசியம் பேசணும்னா பெர்மிஷன் கேட்பாங்க. சகோதரரே, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, தப்பா நினைச்சுக்கிறாங்க, எங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள பெர்சனல் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவர் நினைச்சிருவாரு, அவங்க 2 பேருக்குள்ள பெர்சனல் பேசிக்கிறாங்க, நம்மளை பத்தி இல்லை, நம்பிக்கை வருமா வராதா? இப்படி உமர் ரலியல்லாஹு ஷைத்தான் எந்த ரூட்ல நுழையணும் திட்டம் போட்டாலும் அந்த ரூட்டுக்கெல்லாம் செக் வச்சிருவாரு உமர் ரலியல்லாஹு. அந்த இல்மு தான் நம்மகிட்ட இல்லை, அவங்களுடைய கல்விதான் நம்மகிட்ட இல்லை. அதுதான் முழுமையாக மார்க்கத்தில் நுழைந்து செயல்படுது. நம்ம மார்க்கத்துல நுனிப்புள் மேயிறோம், உமர் ரலியல்லாஹு அடியாள வரைக்கும் போயிடுவாங்க. நாம நுனியில நிக்கிறனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புகைச்சல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம், இப்படியான போயிட்டு. அதனால அல்லாஹ் சொல்றான், மினன்னாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்லாத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக தம் உயிரையே தியாகம் செய்யக்கூடியவங்க மனுஷங்கள் இருக்காங்க, வெட்டியா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அல்லாஹ் தான் கருணையாளன், அடியார்களை மன்னிக்கும் தன்மை கொண்டவன். அதனால நம்ம எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம், அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல அப்படியே வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலத குல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னூன்.